ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஃபேக்ட்ஸ் அண்ட் டைமென்ஷன் டேபிள்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னதுன்னா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடலிங்னு கேட்டாங்கன்னா, வி ஹேவ் ஸ்டார் ஸ்கீமா, வி ஹேவ் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, வி ஹேவ் another ஒன் இஸ் கேலக்ஸி ஸ்கீமா. ஓகேவா? இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடலிங் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ வில் கோ ஒன் பை ஒன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பட் பிஃபோர் தட் என்ன பார்க்கணும், ஃபேக்டும் டைமென்ஷன் டேபிள்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரே விஷயம் தான், ஃபேக்ட் டைமென்ஷன் டேபிள்ஸ். ஸோ என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் டேபிள் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ், இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்விக்கி எடுத்துக்கோங்களேன். ஸ்விக்கியில் வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ்னால் என்ன வரும்? சேல்ஸ் தான். பிகாஸ் எனக்கு ஒரு சேல்ஸ் வச்சு தான் எனக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். நான் வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்கிறேன்னா இல்லை வந்து நான் வந்துட்டு லாஸில் போயிட்டு இருக்கேன்னா என்னால் என்ன சொல்ல முடியும்? ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேல்ஸ் கிட்ட தானே இருக்கும். அதே ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன வரணும்? எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பில் ஆகிருக்கு, இதெல்லாம் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸா. ஸோ இந்த இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்ன டேபிளில் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 டேபிள் இருக்கும், அது கரஸ்பாண்டிங் நேம் இருக்கும், அதுக்கு அதான் ஃபேக்ட் டேபிள் சொல்லுவாங்க. இப்போ சேல்ஸ் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல்ஸ் ஃபேக்ட்னு அந்த டேபிளோட நேம் தான். பட் அதில் தான் என்னென்ன இருக்குன்னா இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். என்னென்ன எப்படி சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது இருந்தால் தான், இதை வச்சு தான் அந்த கம்பெனியை வந்துட்டு நல்லா பண்ணுதா இல்லை வந்துட்டு பூரா பண்ணுதா நம்மளால டிசைட் பண்ண முடியுமா? அதுதான் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்னா ஃபேக்ட் டேபிளில் இருக்கும். இன்னொரு ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள் சொல்லுவாங்க. ஸோ டைமென்ஷன் டேபிள்ஸ்னால் வந்து டிஸ்கிரிப்டிவ் டீட்டெயில்ஸ். ஸோ இப்படி என்ன சொல்றதுன்னா, இப்போ வந்துட்டு எனக்கு கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கஸ்டமரோட டேபிள் நான் சொன்னேன்னா, கஸ்டமர்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். கஸ்டமரோட பேர் என்ன, அவங்க மொபைல் நம்பர் என்ன, ஸோ அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன, இது மாதிரி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், பர்டிகுலரான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் அதை வச்சு நம்மளால வந்துட்டு ஒரு கம்பெனியை வந்துட்டு டிசைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு சிம்பிள் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ப்ராடக்ட்ஸ்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது ஒரு டேபிள்ல இருக்குமா, அந்த டேபிள் தான் ஃபேக்ட் டேபிள்ல. டிஸ்கிரிப்டிவ் டீடைல்ஸ், இப்போ கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்னா இந்த கஸ்டமர்ஸ் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் கஸ்டமர் டீடைல் மட்டும் தான் இருக்கும், தவிர ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் டீம், இப்போ எனக்கு எதுனா கஸ்டமரோட டீடைல் வேணும்னா நான் கஸ்டமர்ஸ் டீம் கிட்ட ரீச் பண்ணிப்பேன். புரியுதா? அந்த டிஸ்கிரிப்டிவ் டீடைல்ஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சிருக்காங்களா, இதெல்லாம் டைமென்ஷன் டேபிள்ஸ். ஒரு ஃபேக்ட் டேபிள்குள்ள சப்போர்ட் ஆகும் எப்படின்னா டைமென்ஷன் டேபிள் வச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் என்னன்னா ஸ்டார் ஸ்கீமா. ஸ்கீமான்றது ஒன்றும் இல்லை, இப்போ உங்ககிட்ட ஒரு நிறைய டேபிள்ஸ் கொடுக்குறேன். ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு 10 டேபிள் இருக்கு, நான் கொடுக்குறேன். நீ 10 டேபிளை நீ எப்படி எந்த மெத்தட்ல கனெக்ட் பண்ண போற? ஸ்டார் ஸ்கீமால கனெக்ட் பண்ணுவியா? இல்லை. ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால கனெக்ட் பண்ணுவியா? இல்லை. இல்லை கேலக்ஸி ஸ்கீமால கனெக்ட் பண்ணுவியா? ஸோ இந்த 3 மெத்தட்ல ஸ்டார் ஸ்கீமால கனெக்ட் பண்ணுவியா, இல்லை ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாலையா, இல்லை கேலக்ஸி ஸ்கீமாலையா கனெக்ட் பண்ணுவியா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸ்டார் ஸ்கீமானா என்னன்னு பார்த்துக்கலாமா? ஸோ ஸ்டார் ஸ்கீமானா இப்போ நம்ம இந்த டேட்டா மாடலிங் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோமா. ஸோ என்கிட்ட என்னென்ன இருந்துச்சு, ஒரு 3 டேபிள் இருந்துச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது கூட நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் நான் கனெக்ட் பண்ண போறேன். இப்போ இதுல பாருங்களேன், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எதுல இருக்கு? எனக்கு சேல்ஸ் தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா நான் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சாதான் என் கம்பெனி லாஸ்ல போதா இல்லை ப்ராஃபிட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுவே எனக்கு கஸ்டமர்ஸ் டீம் மட்டும் வச்சுக்கோங்களேன், வேறு என்ன இருக்கு இதுல? முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட தெரியுதா? ஸோ வெறும் டிஸ்கிரிப்டிவ் டீடைல்ஸ் மட்டும் இருக்கும். கஸ்டமரோட பேர் என்ன இருக்கும், அவன் என்ன ஜெண்டரு, இதை மாதிரி அது அவங்களோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்து டைமென்ஷன் டேபிள்ஸ். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது கூட நான் இன்னும் 2 டேபிள்ஸ் கனெக்ட் பண்ண போறேன். ப்ராடக்ட்ஸ் டேபிள் ஒன்று கனெக்ட் பண்ண போறேன். ஸோ பார்த்துலாமா, ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டால எதனா எரர்ஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது, எல்லாம் ஆல் குட். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று லாஸ்டா ஸ்டோர்ஸ் டேபிள் கனெக்ட் பண்ணி போறேன். எல்லாமே கரெக்டா இருக்கா? இல்லை இங்க பாருங்களேன், காலம் 1 காலம் 2 இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ தான் மேலே வரணுமா? ஒரே ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணிடலாமா? இது கொடுத்தனா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ என்ன ஆயிடுச்சு, மேலே ஹெட்டரா மாறிடுச்சா?
பக்கா வந்துருச்சா? இப்போ க்ளோஸ் அண்ட் அப்ளை. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் ப்ராடக்ட் ஐடி இந்த இதில் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ஐடி இதில் இருக்கு. ஸோ சேல்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லா டீமோடையும் ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் அந்த டைமென்ஷன் டேபிள், அதை ஃபேக்ட் டேபிள் பொறுத்த வரைக்கும் மற்ற டைமென்ஷன் டேபிள்ஸோட கனெக்ட் பண்ண ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் டைமென்ஷன் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எது கூடயும் கனெக்ஷன் ஆயிருக்காது ஸ்டார் ஸ்கீமால பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக பாருங்க, எனக்கு என்ன ஆகிருக்கு? ஒரு டீமோட, ஓகேவா, ஒரு டீமோட முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸோட ஒரு டைமென்ஷன் டேபிள் சப்போர்ட் ஆகிருக்கா? இது பேர் ஸ்டார் ஸ்கீமா. எதனால ஸ்டார் ஸ்கீமா நம்ம பார்த்துடலாமா? ஸோ எதனால ஸ்டார் ஸ்கீமா? ஸோ எதனால ஸ்டார் ஸ்கீமானா, இப்போ பாருங்களேன், என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, அது சுற்றி டைமென்ஷன் டேபிள் இருக்கா? எப்படி ஒரு ஸ்டார் மாதிரி கனெக்ட் ஆயிருக்கா? இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க பார்த்தோம்ல, ஒரே ஒரு டேபிள் இருக்கு, அதை சுற்றி டைமென்ஷன் டேபிள் கனெக்ட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு டேபிள் இருந்தா ஒரு ஸ்டார் ஷேப்லேயே தெரியும். பட் நார்மலா எப்படி இருக்கு ஒரு கனெக்ஷன்ஸ்? ஒரு ஸ்டார் ஸ்கீமா மாடல்ல கனெக்ட் ஆயிருக்கா? இதுதான் ஸ்டார் ஸ்கீமா சொல்லுவாங்க. ஓகேவா? எனக்கு 5 டேபிள் இருக்கா, நீ எப்படி கனெக்ட் பண்ற? எனக்கு ஸ்டார் ஸ்கீமா மாடலில் தான் கனெக்ட் பண்றேன். ஸோ இந்த மெத்தட் தான் ஸ்டார் ஸ்கீமா. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு ஒன்று இருக்கு. ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா என்னன்றது நான் அதுக்கு தனியாக ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன். நான் அதையும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, நான் பிளாங்க் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நிறைய ஃபைல் பார்த்தோமா? இப்போ ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தட் கனெக்ட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கனெக்ட். ஃபோல்டரை கொடுத்துட்டு, இது எப்படின்னா என்கிட்ட எதுக்காக ஃபோல்டர் கனெக்டட் பார்த்தீங்க, இப்போ என்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா? பவர் பிஐன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுல ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா டேட்டா செட்ஸ்னு இதுக்குள்ள எல்லா டேட்டா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஃபோல்டரை அப்படியே கனெக்ட் பண்ண போறேன். கெட் டேட்டா, மோர்ல போயிட்டு ஃபோல்டர் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துட்டு, இதுல என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோல்டர் கரெக்டாக எனக்கு தெரியும். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஃபோல்டரில் போயிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா, இப்போ ஓகே கொடுத்துட்டு, எப்பவுமே எல்லாமே என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாலே போங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட எத்தனை டேபிள்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இங்க 13 டேபிள்ஸ் இருக்கு. ஓகேவா? இதை நான் எப்படி ஷார்ட்கட்ல நான் சீக்கிரமா கிரியேட் பண்றது? நான் ஒவ்வொரு டைமும் போயிட்டு டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துட்டு இதை கனெக்ட் பண்ணு, அப்புறம் ஓப்பன் கொடுத்துட்டு இப்படி கனெக்ட் பண்றது பதிலா என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இதை என்ன பண்ண போறேன்னா காப்பி பண்ணிக்க போறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் 13 டைம்ஸ், 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த நேமை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டேன், கண்ட்ரோல் சி. இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி, சிஎஸ்வி டிலீட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை மாதிரி நான் ஒன்று பண்ண போறேன் ஸ்பீடா. ஓகேவா? ஸோ நான் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிளா ஒரே விஷயம் தான். இங்க பைனரின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? கேட்டகரி டைமென்ஷனோட பைனரி கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள் வந்துடும். இதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு டைமென்ஷன் டேபிள்ஸ்க்கும் போயிட்டு அதை கரெக்டாக அந்த பைனரி கொடுத்து எடுத்துருவேன்.
ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, காலம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு மட்டும் வரல. ஓகேவா? ஸோ ஏன் வரலன்றது பார்க்கலாம். டிலீட் பண்ணிவிட்டு ஜியோகிராஃபி டைமென்ஷன் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே வருவேன். ரீஜன் டைமென்ஷன்ஸும் வரல. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஜன் டைமென்ஷன் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், வந்துடுச்சு. ஸோ கரஸ்பாண்டிங் இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருப்பேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ எனக்கு எல்லா டேபிள்ஸும் நான் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் அண்ட் அப்ளை. ஓகேவா? க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்த பிறகு நம்ம டேட்டா மாடலிங் போவோமா? இப்போ இங்கே போய் பார்க்குறோம், பாருங்களேன் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்ட்டு. என்ன இருக்குன்னா ஒரு முக்கியமான டேபிள், என்னது ஃபேக்ட் டேபிள் தான் முக்கியமான டேபிள். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ப்ராடக்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கா. ப்ராடக்ட்ன்றது என்ன டேபிள்? டைமென்ஷன் டேபிள். ப்ராடக்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு ஒன்று, சப் கேட்டகரின்னு ஒன்று பிரிஞ்சிருக்கு, சப் கேட்டகரி கேட்டகரின்னு ஒன்று பிரிஞ்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த இதுக்கும் கம்பேரிசன் மட்டும் பாருங்களேன். ஸோ என்னன்னா இதுல ஒரு டேபிள் அது டைமென்ஷன் டேபிள்ஸ், அது பிரிஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இங்க பாருங்க டைமென்ஷன் டேபிள் என்ன இருக்குன்னா 2 வாட்டி பிரிஞ்சிருக்கு. ஸோ இது என்ன மீனிங்னா, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனிஸ் வந்து 2 விதமா டேட்டா டேபிள வச்சிருப்பாங்க, டேபிள்ல டேட்டா ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரே டேபிள்லயே வந்து சுருக்கிடுவாங்க. இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரிச்சு வைப்பாங்க. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராடக்ட்னு தனியாக வச்சிருக்காங்க, இனிமே ஒரு ரொம்ப டீட்டெயிலாக வைக்கணுன்றதுக்காக ப்ராடக்ட் வச்சுக்கிறாங்க, அதையும் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு சப் கேட்டகரியும் தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க, அதையும் பிரித்து கேட்டகரின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ புரியுதா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இதை மாதிரி வந்துட்டு இனிமே நல்ல டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்கல்ல, இதுதான் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குன்னா ஒரு டைமென்ஷன் டேபிள் அதே வந்துட்டு ரெண்டு மூணா பிரிஞ்சிருக்கும். பட் இங்கே வந்துட்டு டைமென்ஷன் டேபிள் பிரிஞ்சிருக்காது, ஒரே டேபிள் எல்லாத்தையும் சுருக்கிடுவாங்க, கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரே டேபிளில் சுருக்கிடுவாங்க. ஸோ இப்போ என்ன இருக்கு, ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக அந்த ஃபேக்ட் டேபிளோட எப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதுதான் வந்துட்டு ஒரு ஃபேக்ட் டேபிளோட டைமென்ஷன் டேபிள் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டார் ஸ்கீமா மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேனா, இல்லை இது ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேனா. ஓகே, இது ஏன் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு பாருங்களேன் நீங்களே. பிகாஸ் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா இப்போ ஒரு டேபிள் இருக்கா, இந்த ப்ராடக்ட் டேபிள் என்ன இருக்கு, தனியாக பிரிஞ்சிருக்கு, அதுவே ரெண்டா பிரியுதா. பட் இங்கே பாருங்க பிரியல, அப்படின்னு நின்றுடுச்சு. பட் இது பாருங்களேன் பிரியுது தனியா. இது எப்படி தனியாக பிரியுதுன்றது பார்த்தீங்களா. ஒரே ஒரு டைமென்ஷன் டேபிள் தான், அந்த டைமென்ஷன் டேபிள் என்ன இருக்கு, சப் டைமென்ஷன் டேபிளாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இது எதனால ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்னு பாருங்களேன். பிகாஸ் ஸ்னோஃப்ளேக் பாருங்களேன் எப்படி இருக்கு, ஒரு டைமென்ஷன் டேபிளா அது ரெண்டா பிரியுதா, அதுவே தனித்தனியாக பிரியுது. இப்போ ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கு, டைமென்ஷன் டேபிள் ஒன்று இருக்கு, அது எப்படி பிரியுதுன்னா 2 டைமென்ஷன் டேபிளா பிரியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. இன்னொன்று மெத்தட் நம்ம பார்த்தது ஸ்டார் ஸ்கீம். ஸோ கம்பெனிஸ் உங்ககிட்ட ஒரு 10 டேபிள் 20 டேபிள் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஸ்டார் ஸ்கீமா மாடலிங்கில் இது பண்ண போறீங்களா, இல்லை ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால பண்ண போறீங்களா, இதுதான் கான்செப்ட். ஸோ முக்கியமாக மோஸ்ட்டாக 80% ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஸ்கீமா மாடலிங்கில் தான் டேபிளில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு தான் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்கீமா இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஸ்கீமா. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், அந்த 2 டேபிள்லையும் ஒரே ஒரு ஃபேக்ட் டேபிள் தானே பார்த்தோம். இங்கே ஒரே ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கு, இங்கே ஒரே ஒரு ஃபேக்ட் டேபிள் தான் இருக்கு. ஒருவேளை மோர் தென் 2 ஃபேக்ட் டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது கேலக்ஸி ஸ்கீமா. இப்போ என்கிட்ட 2 ஃபேக்ட் டேபிள் இருக்கா, சேல்ஸ்க்கு ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கு, இன்வென்ட்ரிக்கு ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கேலக்ஸி ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. மோர் தென் 1 ஃபேக்ட் டேபிள்னா அந்த கேலக்ஸி ஸ்கீமா. ஸோ அது அதிகமாக யூஸே பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமா மாடலிங். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ஸ்டார் ஸ்கீமா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா எப்படி பார்த்தோமா, எப்படி ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா எப்படி தனியாக பிரியுதுன்ற மாதிரி. ஸோ எது வந்துட்டு பெட்டர்னா இது வந்துட்டு ஈஸி, ஏன்னா பிகாஸ் டேபிள் சிம்பிள் ஜாயின் தான் இருக்கனால எனக்கு ஃபாஸ்டராக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸு. அதுவும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிகாஸ் எனக்கு இந்த ஜாயின் பண்ணணும், அப்போ இது ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தெரியும். ஓகேவா, அவ்வளோதான் விஷயம். பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தெரியும். பட் என்னன்னா இதில் ஒரே அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிங்கன்னா, டேட்டா வந்துட்டு இனிமேல் வந்து செக்ரிகேட் பண்ணி ஒரு நல்ல வந்துட்டு ஒரு டீட்டெயிலாக வச்சுருப்பாங்க, தனித்தனியாக பிரித்து டீட்டெயிலாக வச்சுருப்பாங்க. பட் இங்கே மொத்தமாக டம்ப் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருவாங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு டேட்டா மாடலிங். ஓகே,
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கார்டினாலிட்டின்னு பார்ப்போம். ஓகே.